வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அமர்வு 17ஆம் திகதி ஆரம்பம். முக்கிய விவாதங்களுக்கு திட்டம். தடையின்றி எரிபொருளை பெற ரஷ்யாவுடன் இலங்கை அவசர பேச்சு. தூதுவர் அமைச்சர் விஜித ஹேரத் சந்திப்பு. மேல் நீதிமன்ற நீதிபதியாக சதீஸ்தரன் நியமனம். சர்வதேச நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை பொருளாதாரம். நிபுணர்கள் குழுவுடன் ஜனாதிபதி ஆலோசனை. மின்சார சபை ஊழியர்களுக்கு புதிய நியமன கடிதங்கள் உறுதி. ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் முக்கிய இணக்கப்பாடு. 84 மாலுமிகளின் சடலங்களுடன் ஈரான் புறப்பட்ட விசேட விமானம். திரிவச்ச குளத்தில் அடர்வனங்கள் அளிக்கப்பட்ட விவகாரத்தில் மகாவலி அதிகார சபைக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். ரவிகரன் எம்பி. உலகத்தரத்தில் மனித வளத்தை உருவாக்க கல்வியில் பாரிய முதலீடு செய்ய வேண்டும். பிரதமர் ஹரணி அமரசூரியா. விமான எரிபொருள் விலை 2 மடங்கு அதிகரித்தது. பயண கட்டணங்களும் உயரும் அபாயம். அனுர அரசாங்கத்தில் தூரநோக்கு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. விஜயபால ஹெட்டியாராய்ச்சி தெரிவிப்பு. தாய்லாந்து நாடாளுமன்றக்கு சாணக்கியன் இலங்கை குழுவின் பிரதியாக விஜயம். தொடர்வது விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு 13.56% மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி கோரி இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழி ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதன் 3ஆம் நாளாக நேற்று மாத்தளை மாவட்டத்தில் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கூறப்படுகின்றன. புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக சதீஸ்தரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று வெள்ளிக்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து சதீஸ்தரனிடம் வழங்கினார். நீதித்துறை சேவையில் விசேட தர அதிகாரியான சதீஸ்தரன் சாவகச்சேரி மாவட்ட நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார். மார்ச் மாதத்துக்கான 2வது வார நாடாளுமன்ற அமர்வுகள் எதிர்வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது என்று நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாத 2வது வார நாடாளுமன்ற அமர்வுகளில் நாட்டின் தற்போதைய நிலவரங்களுக்கு தேவையான சில முக்கிய சட்டமூலங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. அத்துடன் தினமும் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணிகள் மீதான விவாதங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. சமகாலத்தில் பேசுபொருளாகியுள்ள மத்திய கிழக்கு போர்ச்சூழல், அதன் காரணமாக இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அண்மைய நாட்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அரசு ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ரஷ்ய தூதுவர் லெவனேஸ் ஜஹாரியன் ஆகியோருக்கிடையில் அவசர கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை நண்பகல் வெளிவிவகார அமைச்சில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்வதில் காணப்பட்ட தடைகள் அண்மையில் நீக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு தடையின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கையின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ரஷ்ய தூதுவர் இதுகுறித்து தனது அரசுக்கு உடனடியாக அறிவிப்பதாக தெரிவித்தார். அத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்த அவர், இலங்கையில் தேவைப்படும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ரஷ்யாவின் ஆதரவு தொடரும் என்றும் சுட்டிக்காட்டினார்.
இச்சந்திப்பில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா, அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து விமான எரிபொருள் விலையும் பாரிய அளவில் உயர்ந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஒரு கலன் 2.25 அமெரிக்க டாலராக இருந்த விமான எரிபொருளின் விலை தற்போது $4 தாண்டியுள்ளது. இந்த விலையேற்றம் விமான பயணச் சீட்டுகளின் விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலை அதிகரித்த போதிலும் ஏற்கனவே முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கான கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு உறுதியளித்துள்ளார். இருப்பினும் புதிதாக பதிவு செய்யப்படும் பயணச்சீட்டுகளுக்கு அன்றைய சந்தை விலைக்கு ஏற்பவே கட்டணம் வசூலிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் மத்திய கிழக்கின் சில வான்பரப்புகள் இன்னும் மூடப்பட்டிருப்பதால் விமான பயணங்கள் நீண்ட தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் மேலதிக எரிபொருள் செலவை விமான நிறுவனங்கள் சுமக்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து குறுகிய காலத்துக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சலுகை விலையில் எரிபொருள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள அதேவேளை புதிய பயணங்களுக்கான கோரிக்கைகளும் அதிகரித்துள்ளன. சில இடங்களுக்கு செல்லும் போது அதிக பயணிகள் இருந்தாலும் திரும்பும் போது பயணிகள் குறைவாக இருப்பது போன்ற சவால்களையும் விமான நிறுவனங்கள் எதிர்கொண்டுள்ளன. தற்போதைய உலகளாவிய சூழலை கருத்தில் கொண்டு விமான நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன என பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு மேலும் தெரிவித்தார். சவால்களை எதிர்கொள்ள தேவையான தூரநோக்கு அரசாங்கத்திடம் உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால ஹெட்டியாராஜ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்துக்கு மேலாகிறது. ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை குறுகிய காலத்துக்குள் பெற்றுக் கொடுக்க தம்மால் முடியும் என கூறியது. ஆனால் அந்த விடயம் இடம்பெறுவதாக தெரியவில்லை. அதேபோன்று அரசாங்கத்துக்கு தற்போது தூரநோக்கு பார்வை உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எதிரணி என்ற வகையில் நாடு ஏதேனும் சவால்களை எதிர்கொள்ள உள்ள தருணங்களில் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்கூட்டியே முன்னெடுத்துள்ளோம். நாட்டின் ஜனநாயகத்துக்கு தேவையான எதிர்கால முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் முன்னெடுத்துள்ளோம் என்றார். இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவன கட்டமைப்புக்குள் உறுதிப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இச்சந்திப்பின் முக்கிய அம்சங்களாக மறுசீரமைப்பு செயற்பாட்டின் போது ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சினைகளாக புதிய நிறுவனங்களில் முறையான நியமன கடிதங்களை பெறுதல் மற்றும் கூட்டு ஒப்பந்தம் ஆகியன குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள கூட்டு ஒப்பந்தத்தை விரைவாக அமைச்சரவையில் சமர்ப்பித்து அங்கீகாரம் பெறுவது குறித்து இணக்கம் காணப்பட்டது. அரசின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் அனைத்தும் வலிசக்தி துறையை மையமாக கொண்டே அமையும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய காரணியாக வலிசக்தி துறை மாறி வருகிறது. இந்த சவாலை வெற்றி கொள்ள வலுவான நிறுவன கட்டமைப்பும் உயர்மட்ட நிதி ஒழுக்கமும் அவசியமானது என்று அவர் மேலும் விளக்கினார். மத்திய கிழக்கின் தற்போதைய போர்ச்சூழல் மற்றும் நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களை தாம் புரிந்து கொண்டுள்ளதாக தெரிவித்த தொழிற்சங்க பிரதிநிதிகள், இந்த நேரத்தில் அரசியல் நோக்கங்களுக்காகவோ அல்லது அரசுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையிலோ எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்று உறுதியளித்தனர். மேலும் மறுசீரமைப்பு செயற்பாட்டை சரியான முறையில் நிறைவு செய்வதற்கு தமது முழுமையான பங்களிப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தனர். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி போன்ற அவசர காலங்களின் போது மின்சார சபை ஊழியர்கள் காட்டிய அர்ப்பணிப்பான சேவையை ஜனாதிபதி இதன் போது விசேடமாக பாராட்டினார். இந்த கலந்துரையாடலில் வலிசக்தி அமைச்சர் குமார ஜேகொடி, வலிசக்தி பிரதி அமைச்சர் ஆர்கம் இலியாஸ் மற்றும் மின்சார சபையின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கல்வியில் முதலீடு செய்வதன் மூலம் அபிவிருத்தி அடைந்த மனித வளத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார்.
2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் அதிவிசேட சித்தி பெற்ற மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் முதற்பட்ட படிப்பை மேற்கொள்வதற்கான வெளிநாட்டு புலமை பரிசுகள் வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நேற்று இசுரபாய கல்வி அமைச்சில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த திட்டத்துக்காக 4001 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்படும் ஒவ்வொரு மாணவருக்கு வருடத்துக்கு தலா 20 மில்லியன் ரூபாய் வீதம் 4 வருட கால பட்டப்படிப்புக்காக தலா 80 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. மேலும் 2025 முதல் 2033 வரையான காலப்பகுதியில் மொத்தம் 200 மாணவர்களுக்கு வெளிநாட்டு புலமை பரிசுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 2025-2026 கல்வியாண்டுக்காக 32 மாணவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். உலக தரவரிசையில் முதல் 500 இடங்களுக்குள்ள பல்கலைக்கழகங்களில் மாத்திரமே மாணவர்கள் பயில வேண்டும் என்பதில் கல்வி அமைச்சு மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டுள்ளது. அத்துடன் தெரிவு செய்யப்பட்டவர்களில் 9 மாணவர்கள் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் சிட்னி, மெல்பர்ன், மொனாஸ் மற்றும் நியூசிலாந்தின் ஆக்லாந்து போன்ற உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் இணைந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், இது வெறும் சாதாரண புலமை பரிசில் திட்டமல்ல, நாட்டின் எதிர்கால நோக்கை வரையறுக்கும் ஒரு வேலை திட்டம். சிங்கப்பூர், சீனா, மலேசியா போன்ற நாடுகள் மனித வளத்தில் முதலீடு செய்தமையினால் இன்று உலகில் முன்னிலையில் உள்ளன. அந்த பாதையை நாமும் பின்பற்ற வேண்டும். புலமை பரிசில் பெறும் மாணவர்கள் வெறும் பட்டதாரிகளாக மாத்திரம் வந்துவிடாமல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் உருவாக வேண்டும். புதிய கலாச்சாரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை கற்று அவற்றை எமது நாட்டை கட்டியெழுப்ப எவ்வாறு பயன்படுத்தலாம் என சிந்தியுங்கள். நீங்கள் கல்வி கற்கும் நாடுகளில் ஏற்படும் எத்தகைய சவால்களையும் உங்களது தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கும் வாய்ப்பாக கருதுங்கள். எமது தூதரகங்கள் ஊடாக மக்களின் பாதுகாப்பையும் நலன்புரியையும் உறுதிப்படுத்த நாம் தயாராக உள்ளோம் என பிரதமர் மேலும் தெரிவித்தார். வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் பிரஜைகளின் நலனை உறுதி செய்வதற்கும் நியமிக்கப்பட்ட பொருளாதார கண்காணிப்பு குழு நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கூடியது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்நாட்டு சந்தை நிலைமையை ஸ்திரப்படுத்துதல் மற்றும் பிரஜைகளின் பாதுகாப்புக்கு மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் கடந்த குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டன. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரும் தொழில் அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, திரைசேரி செயலாளரும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருமான கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலம்புவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அப்போன்சோ, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJASDS ராஜகருணா, லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன, இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் கலாநிதி பராக்கிரம திசாநாயக்க, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பான ஜனாதிபதியின் விசேட பிரதி ஹனீப் யூசுப், இலங்கை தேயிலை சபையின் தலைவர் RK ஒபிசேகர, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம், மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் சி அமரசேகர, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் தர்ஷனயம் பெரேரா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மகாவலி அதிகார சபையின் ஆதரவுடனே வவுனியா வடக்கு தெரிவச்சகுளம் பகுதியில் பாரிய அளவில் அடர்வனங்கள் அழிக்கப்பட்டன என சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், இந்த விவகாரத்தில் மகாவலி அதிகார சபைக்கு மரண தண்டனை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என விவசாயம், கால்நடை வளங்கள், நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் KD லால்காந்தவிடம் வலியுறுத்தினார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விவசாயம், கால்நடை வளங்கள்,
நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் தலைமையிலான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுள்ள திருவெச்சக்குளம் எனும் இடத்தில் பெரும்பான்மை இனத்தவர்களால் சட்டவிரோதமாக பாரிய அளவில் அடர்வனங்கள் அளிக்கப்பட்டன. இலங்கை சட்டத்தின்படி காடுகளை அழிப்பதனில் உரிய அனுமதிகளை பெறப்பட வேண்டும். ஆனால் திருவெச்சக்குளம் பகுதியில் அனுமதி எவையும் பெறப்படாமல் 600 ஏக்கருக்கு மேற்பட்ட அடர்வனங்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் தமிழ் மக்கள் மண்வெட்டிப்பிடி வெட்டும் போது காடழிப்பில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 4 வருடங்கள் நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்ற சம்பவங்களும் உள்ளன. ஆனால் இங்கு பாரிய அளவில் அடர்வனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இத்தகைய பாரிய சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்டவர்களுக்கு இதுவரை எவ்வித சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்தோடு இவ்வாறு அடர்வனங்கள் அளிக்கப்பட்ட பகுதிக்கு அருகே உள்ள தமிழ் மக்களின் பூர்வீகமான திருவெச்சக்குளத்தின் கீழான வயல் நிலங்களை பெரும்பான்மை இனத்தவர்கள் 10 பேருக்கு ஒப்பந்த அடிப்படையில் குத்தகைக்கு பகிர்ந்தளிக்கும் அத்துமுறை செயற்பாட்டிலும் மகாவலி அதிகார சபை ஈடுபட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த தமிழ் மக்களின் பூர்வீகமாக திருவெச்சக்குளம் வயல் நிலையங்களுக்கு அருகாமையில் உள்ள பாரிய அடர்வனங்களும் மகாவலி அதிகார சபையின் துணையுடன் பெரும்பான்மை இனத்தவர்களால் சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அங்கு சட்டவிரோதமாக காடழிப்பு செயற்பாட்டில் ஈடுபட்ட பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு எதிராக இதுவரை எவ்வித சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்விடயத்தில் மகாவலி அதிகார சபை பாரிய சட்டவிரோத செயற்பாட்டிற்கு ஆதரவாக செயற்படுகிறது. இந்த விடயத்தில் மகாவலி அதிகார சபை மரண தண்டனைக்குரிய பாரிய குற்றச்செயலை செய்துள்ளது. பாரிய மரங்கள் பெருமளவில் அளிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு காடழிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டமைக்கான ஆதாரங்களும் எம்மிடம் உள்ளன. எனவே இந்த விடயத்தில் மகாவலி அதிகார சபைக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றார். தாய்லாந்தில் இலங்கை நாடாளுமன்ற குழு அங்கத்தவராக பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்று வரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தமது சுற்றுலா தொடர்பில் தெரிவித்தவை வருமாறு. தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெறும் இன்க்ளூஷன் சாம்பியன்ஸ் நெட்வொர்க் ஸ்டடி விசிட் நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. 2026 மார்ச் 10 முதல் 14 வரை நடைபெறும் இந்த ஆய்வு பயணத்தில் நான் கலந்து கொண்டு வருகின்றேன். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக தாய்லாந்து நாடாளுமன்றத்தையும் பார்வையிட்டு உள்ளடக்கமான ஆட்சி மற்றும் ஜனநாயக பங்கேற்பை வலுப்படுத்துவது தொடர்பாக தாய்லாந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கொள்கை நிர்வகிப்பாளர்களுடன் பயனுள்ள கலந்துரையாடல்களில் ஈடுபட்டேன். இந்த பயணத்தின் போது செனட்டர் போன்சாய் விட்டலையப்பன் அவர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் பாலின சமத்துவம் மற்றும் சமூக உள்சேர்க்கை தொடர்பாக செயல்படும் சர்வதேச கூட்டாளர்களுடனும் கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. இந்த சந்திப்புகள் மூலம் திறந்த மற்றும் பொறுப்புணர்வு கொண்ட நாடாளுமன்ற நடைமுறைகளை முன்னேற்றுவதில் இலங்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது. அதேவேளை ஜனநாயக நிறுவனங்களில் உள்சேர்க்கையை பலப்படுத்துவதில் தாய்லாந்து பின்பற்றும் அணுகுமுறைகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் முடிந்தது. நாடாளுமன்றங்கள் அனைத்து சமூகங்களின் தேவைகளுக்கும் பதிலளிக்கும் வகையில் ஆட்சி அமைப்புகள் உள்சேர்க்கை மிக்கனவாக அமைய முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். குறிப்பாக பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் வரலாற்றால் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களின் பிரதித்துவமும் பங்கேற்பும் உறுதி செய்யப்பட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் சர்வதேச கூட்டாளர்கள் ஆகியோருக்கு இடையிலான ஒத்துழைப்பு ஜனநாயக செயல்முறைகளில் வெளிப்படைத்தன்மை, பிரதித்துவம் மற்றும் சமமான பங்கேற்பை வலுப்படுத்துவதில் முக்கியமானதாகும். இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரானிய மாலுமிகளின் சடலங்களை ஏற்றிய விசேட விமானம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு மத்தள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஈரான் நோக்கி புறப்பட்டது. உயிரிழந்த மாலுமிகளின் சடலங்களை தாங்கிய ஏர்பஸ் ரக விமானம் நேற்று இரவு 9:29 மணியளவில் மத்தளையிலிருந்து ஈரானின் தெஹ்ரான் நோக்கி பயணமானது என்று விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரே நேரத்தில் 84 சவப்பெட்டிகளை ஏற்றிச் செல்ல வேண்டியிருந்ததால் விமானத்தில் விசேட இடவசதிகள் செய்யப்பட்டிருந்தன. விமானத்தின் சரக்கு கிடங்கில் அனைத்து சவப்பெட்டிகளையும் வைப்பதற்கு போதுமான இடவசதி இல்லாத காரணத்தால் சில சவப்பெட்டிகள் பயணிகளின் இருக்கை அறையிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன என்று தெரிவிக்கப்படுகிறது. காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த மாலுமிகளின் சடலங்கள் நீதிமன்ற அனுமதியின் பின்னர் நேற்று காலி பகுதியிலிருந்து பலத்த ராணுவ பாதுகாப்புக்கு மத்தியில் மத்தள விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டன.
கடந்த மார்ச் 4ஆம் தேதி சர்வதேச கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டெர்பியோ தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் இவர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் பிராந்திய ரீதியாக பெரும் ராஜதந்திர பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.